அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் கரை படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கல் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது RD3 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கல் தான். அந்த பாட்டோட பேர் வந்து சுல்தான். அண்ட் இந்த பாட்டுக்கு இசையமைச்சர்கள் வேற உள்ள ஷாண்டமான் அவர்கள். எனக்கு அவருடைய மியூசிக் எனக்கு தெரிஞ்ச ஒரு நினைக்கிறேன் ஜிமிக்கி கமல் அந்த டைமில் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்காகட்டு அவருக்கான சில இஷ்யூஸ் வந்துருந்துச்சு போல். எனக்கு அது சரியாக என்னன்றது தெரியாது. பட் ஸ்டில் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹிஸ் மியூசிக் இஸ் லைக் யூனோ அதர் லெவல். எனக்கு வந்து என்னமோ தெரியலை, அவருடைய பாடல் கேட்கணுன்னே இருந்தேன். ஆனால் RD3ல ஒரு பாட்டு வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்க போகிறோம். வேதிகா அதில் ஃபீச்சர் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பல பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தோட ஒரு ஐடியா இல்லை, பிகாஸ் இந்த படத்தோட எந்த ஒரு வருஷன் நான் பார்த்ததில்லை. லைக் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஒரு பார்ட் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 and 2 பார்க்குற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். ஆனால் தற்சமயத்துக்கு இந்த பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ஆல் தி மலையாளிஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடல லைக் இந்த பாடல் மட்டும் இந்த படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வந்து. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்கேஸ் நான் ஏதாச்சும் தவறு பண்ணாலும் இந்த ஒரு வீடியோவில் தெரியாமல் பேசுகிறா கூட நீங்கள் எதாவது தான் கரெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மக்களே, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனிவேர் எனி டைம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் கைக்கு கிடச்சிடும். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வீடியோ லைக் பண்ணதுக்கப்புறம் இது இப்போ ஸ்ட்ரைட் அந்த பாடல் கேட்கலாமா? ஸோ வாங்க. அண்ட் இந்த பாட்டை பாடினது வந்து அனிலா ராஜ்யம் நினைக்கிறேன். எஸ், போகலாமா மக்களே? 3, 2, 1 and here we go. அண்ட் மாணிக்கமும் இதில் இருக்கார்ல. விநாயகன், சாரி, மாணிக்கம் விட்டேன். எனக்கு ஜெயிலரில் அந்த ஞாபகத்து போயிடும். வேதிகா வெரி லாங் டைம் இப்போதான் பார்க்குறேன் ஸ்க்ரீன்ஸில். சவுண்டில் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பூலோகம் வெல்லானாய் போரண சுல்தான், ஈ அங்கத்தில் தங்கம் போல் மின்னும் ஒரே மான். பூலோகம் வெல்லானாய் போரண சுல்தான், ஈ அங்கத்தில் தங்கம் போல் மின்னும் ஒரே மான். மேரே சுல்தான், ஷேர் ஹே சுல்தான், தாரம் சுல்தான், தீரன் சுல்தான், மன்சூராய் வாழன ராஜன், அகுசூரின் கண்டாவான் வேறொரு வீரன். மேரே சுல்தான், ஷேர் சுல்தான், தாரம் சுல்தான், தீரன் சுல்தான். வெறுத்தனமா டான்ஸ். ஜெயசூர்யா சர்வாதிபனாகும் பாட்சா, சிம்ஹாசனமேறும் நேரும், கண்ணீளன நின்னே தேடானே. சுடுச்சோரையில் பாடே முங்கும், உடவாளரின் பிடியில் மின்னும், மாற்றேறும் பவிழம் நீயானே. தலகுனிக்க இல்ல தளருகில்ல, வழிமுடக்கி எல்லாரும் அடவொடும் முகில்ல, அடரிலொന്നും இடபிடிக்க எல்லாரும். முந்திரிவினிന്റെ മറ്റു പെരുകണ ചിരികളിലാകെ മുത്തുമിനുങ്ങണ വേദിക என்ன எவ்வளோ. ഇനിയൊരു കുറിയെ ഞാൻ വിധികനിയുകയെങ്കിൽ അതിരനുദിനം പെരുപെരുക്കണ സാമ്രാജ്യത്തിൻ സാമ്രാട്ടോ. ഈ ഭൂലോകം വെല്ലാനായി പോരണ സുൽത്താൻ, ഈ അംഗത്തിൽ തങ്കം പോൽ മിന്നും ഒരേ മാൻ.
டிரான்சிஷன் அழகாக இருக்கு. சுல்தான் தாரம் சுல்தான் தீரன் சுல்தான் மைசூரின் மன்சூராய் வாழன ராஜன் அகுசூரின் கண்ணாவான் வேறொரு வீரன் மேரே சுல்தான் ஷேரே சுல்தான் தாரம் சுல்தான் தீரன் சுல்தான். எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸுங்க. கம்ப்ளீட்டா அந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு செகண்ட்ல நான் வந்து சூப்பர் சிங்கரில் மாளவிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. மாளவிகா பாடின ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அவங்களும் இப்படி தான் இந்த வாய்ஸ் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இதில் அனிலா ராஜு செம்ம வாய்ஸ் ஆயிடல. ஐ டோன்ட் நோ ஹர் வாய்ஸ் இஸ் லைக் ஒரு வர்சடைலிட்டி தெரியுது. கம்ப்ளீட்லி ஷீ ஏட் த சாங். அவங்க தான் இந்த பாட்டுக்கான மெயின். அண்ட் விநாயகம் இதில் வந்து அவர் தான் அந்த ஆராவே செட் பண்ணார். அந்த படத்தை பார்த்ததை ஐ மீன் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் கான்செப்டாக இருக்கும். அண்ட் வேதிகா ஈவன் வேதிகாவோடைய இந்த பர்ஃபார்மன்ஸஸ் லைக் எலக்ட்ரிஃபைங் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஷி டுக் த ஹோல் ஷோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அந்த டான்ஸே வந்து ஒரு விதமான வைபை தருது. ஆனால் இந்த பாட்டும் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த ஹிந்தி லிரிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஷாண்டமன் எழுதியிருக்காரு போல். அண்ட் மலையாளம் லிரிக்ஸ் இஸ் பை மனு மஞ்சித். அண்ட் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ஆஃப் வெரி லாங் டைம். ஐ திங்க் குறிப்பிட்ட டைமில் நான் வந்து இன்னும் பெருசாக பார்க்கல. பட் எனக்கு மின்னல் முரளி சம்திங் இல்லை, மின்னல் முறையில் இருக்கலைன்னு நினைக்கிறேன் இவங்களோட காம்பினேஷனில். பட் ஸ்டில் லிட்ரலி ஐ லைக் தி சாங் சுல்தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான அந்த அந்த வைப் எங்கிட்டுமே குறையில. ஆரம்பத்தில் தென் வரைக்கும் அந்த எலக்ட்ரிஃபைங்கான பர்ஃபார்மன்ஸ்ன்றது அதுக்கு தான் காரணம். அண்டு ஜெயசூர்யாவும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன் வடம் வலின்ற ஒரு சாங் இருக்குது. எனக்கு அந்த பாட்டு இங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ ஆறப்போ தான் எனக்கு ரீகால் பண்ணி பார்த்தேன் ஜெயசூர்யா. அண்ட் ஹோப் இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை பார்க்கணுங்க. ஐ டோன்ட் நோ ஹவு இந்த படம் நிறைய பேர் இதை பற்றி பேசுறீங்க. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் மூவி இஸ் லைக் பார்ட் ஒன் அவ்வளோவா போகலன்ற மாதிரி வந்துச்சு. இப்போ லைக் பார்ட் 2 வாஸ் அ பிளாக் பாஸ்டர் அண்ட் பார்ட் 3 இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் டியூ டு த விக்ட்ரி. அந்த ஒரு கிராஸ் ஓவர் லைக் 100 crores ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு. அண்ட் நவ் வி ஆர் பேக் வித் ஆர்ட் 3 அண்ட் த வீடியோ சாங் வாஸ் லிட்டரலி மாஸ் பர்ஃபெக்ட்லி கோரியோகிராஃப்ட். அண்ட் ஜெயசூர்யா வெறியில் அந்த புறா அதை எனக்கு தெரியல. பிஜனை வச்சு அவர் எந்த ஒரு விஷயத்தை பண்ணார் என்னன்றது தெரியல. கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு விதமான ஒரு ஆரா தான். அது ஏன்னா லைக் விநாயகம் வந்து அவர் பார்த்த ஒரு லுக் இருந்துச்சுல வேதிகா இன்ட்ரெஸ்ட், அதுவும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து தான் என்னதான் பாலிவுட் வந்து நான் என்ன ஒவ்வொரு லாங்குவேஜில் வர்ற சாங்குக்கு அந்த வைப் எங்கிட்டும் மிஸ் ஆகாது. பிகாஸ் லாங்குவேஜ் லைக் அக்ராஸ் மியூசிக் வந்து லைக் அது ஒரு பெரிய பேரியராக இருக்காது. இஃப் யூ நோ இஃப் யூ ஃபீல் த வைப் யூ கேன் என்ஜாய் த ஹோல் சாங். நீங்கள் அது என்ன பாட்டாகவே நடக்கலாம், தெரியாத மொழி பாட்டு. இப்போலாம் துரந்தில் வந்து அந்த லைக் அரப் சாங் யாருக்குமே தெரியாது, எல்லோரும் என்ஜாய் பண்ணல அந்த மாதிரி தான். பட் மலையாள மூவிஸ் நவடேஸ் த கிராஃப் இஸ் லைக் ஆஃப்டர் லோகா வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அண்ட் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அன்னைக்கூட நான் வந்து காட்டுச்செம்பகம் பள்ளி சட்டம்பின்னு நினைக்கிறேன். இட்ஸ் டொவினோ தாமஸ். ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. அண்ட் நவ் இட்ஸ் ஆர்ட் 3 அகெயின். ஸோ தேர் ஆர் மெனி மூவிஸ். ரீசெண்டாக நான் ஹிருதய பூர்வம் லைக் நிறைய படங்கள் பார்த்தேன் மலையாளத்தில். அண்ட் ரீசெண்டாக தான் நான் டொமினிக் அந்த லைக் லாஸ்ட் பாஸ் நினைக்கிறேன் அதுவும் கூட பார்த்துருந்தேன். அண்ட் தட்ஸ் வை நான் அன்றைக்கி கூட இந்த ஆர்ட் 3 ட்ரெய்லருக்கு லைக் வீடியோ செய்யாதது காரணம் இதை பற்றி தெரியாமல் நாங்கள் பேசிட முடியாது. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டான விஷயம் பேசலாம். பட் இஃப் இட்ஸ் அ சீக்வல் ஆஃப் 1 and 2 minutes நான் அது எப்படி பண்ணுன்றது. ஸோ தட்ஸ் வை ஐ குட் டூ த ட்ரெய்லர் வீடியோ. பட் இந்த பாடலுக்கு பண்ணது காரணம் லைக் பாட்டு பிரச்சனை இல்லைல்ல, பார்த்து வைப் பண்ணோமா, என்ஜாய் பண்ணோமா, 4 வார்த்தை நல்லதாக பாசிட்டிவாக பேசணுமா, எப்படியுமே நல்லா தான் இருக்குன்றது எனக்கு ஷுவர் இருந்துச்சு. பிகாஸ் ஷான் ரஹ்மான். அண்ட் அது வெளிப்பாட்டின் டீ புஸ்தகம் தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நம்ம ஷான் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எஸ், இட் வாஸ் ஹிம். பிகாஸ் ஜிமிக்கி கமல் வாஸ் வைரல் அந்த டைமில். அண்ட் யா, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஐ ரியலி என்ஜாய் த ஹோல் வைப் ஆஃப் திஸ் சாங். நீங்கள் இந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லி விட்டுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன்.
அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எண்டிங் நோட் ஒன்று எங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனிவேர் எனி டைம் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் கையில் கிடைச்சோன்னு. ஸோ நீங்கள் இங்கே எந்த மூலையில் இருந்தாலும் பார்க்கலாம், உலகத்தில் என் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணி எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி அடிச்சு பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டை சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரியன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.